உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையையொட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று பட்டினப்பாக்கம் கடற்பகுதியில் கரைத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தற்போது இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தில் எத்தனை விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகின்றன? இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரம் சாலமன். கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அப்போது அங்கு வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை கடற்கரைகளில் இன்று கரைக்கலாம் என தமிழக காவல்துறை சார்பில் ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் மட்டும் 1524 சிலைகளை இன்று 4 கடற்கரையில் கரைக்க சென்னை காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாச கடற்கரை மற்றும் திருவொற்றியூர் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை, எண்ணூர் கடற்கரை என மொத்தம் 4 கடற்கரையில் இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கலாம் என அனுமதி அளித்துள்ளனர். அதன்படி இன்று காலை முதலே, அதாவது 10 மணி முதலே விநாயகர் சிலைகளை இந்து முன்னணி மற்றும் சிவசேனா கட்சி என மற்ற இந்து அமைப்பினர் அனைவரும் இங்கு கடற்கரையில் கொண்டு வந்து சிலைகளை கரைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போலீஸ் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சென்னை முழுவதுமாக மொத்தம் 18,500 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் தற்போது சீனிவாசபுரம், அதாவது பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை காவல்துறை தரப்பில் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி சிலைகளை கொண்டு செல்லும் வழியில் போலீசார் அதற்காக பிரத்யேக வழித்தடங்களை அனுமதித்துள்ளனர். அதன்படியே இந்த சிலைகளை கொண்டு செல்ல வேண்டும் என காவல்துறை தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படியே இங்கே கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து கன்வேயர் பெல்ட் மூலமாக இந்த சிலைகளை கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக கிரேன் மூலமாக கடற்கரைக்கு செல்லப்பட்டு இந்த சிலைகளை கரைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது மட்டுமின்றி போலீசார் இந்த பகுதியில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது உயர் கோபுரங்கள் வைத்து அதன் மேலே இருந்து போலீசார் பைனாகுலர் மூலமாக தொடர்ச்சியாக அசம்பாவிதம் நிகழ்கிறதா என கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி குற்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக ஒவ்வொரு 100 மீட்டர் தொலைவிலும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு அதன் காட்சிகளை நேரடியாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் இங்கு கடற்கரைக்கு அந்த சிலைகளை கொண்டு செல்லக்கூடிய நபர்கள் 10 நபர்கள் மட்டுமே இந்த கடற்கரைக்கு சிலைகளை கொண்டு செல்ல வேண்டும். மீறி செல்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என தொடர்ச்சியாக அனைவரும் இங்கு கடுமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஏதேனும் குப்பைகள் இங்கு சிதறினால் உடனடியாக அதனை அப்புறப்படுத்தவும் இங்கு தூய்மை பணியாளர் குவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகள் மூலமாக போலீசார் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இங்கு மட்டும், அதாவது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மட்டும் மொத்தம் 1200 சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10 மணி முதல் சுமார் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளானது இந்த கடற்கரையில் கரைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக போலீசார் பொதுமக்கள் இந்த கடற்கரைக்குள் செல்லாதபடி தொடர்ச்சியாக அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தன்னார்வலர்களும் இணைந்து பொதுமக்கள் கடலில் இறங்கி எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நிகழாதபடியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்தால் உடனடியாக கொண்டு செல்ல தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் கொண்டு செல்லும் வசதியும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக இங்கு போலீசார் கண்காணிப்பிலேயே இந்த பணியானது நிகழப்பட்டு வருகிறது. இன்று மதியத்துக்கு மேல், அதாவது 2 மணிக்கு மேலே விநாயகர் சிலைகள் அதிகப்படியாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்காக பிரத்யேக போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு இங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்தவித போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாத வண்ணம் போலீசார் தகுந்தபடி இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.